ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு திமுக வலுவான ஒரு கட்சியா நிக்குது. இந்த பொண்ணு இப்ப பேசிச்சு நல்லா கவனிச்சிங்களா? 21 கட்சிகளோட கூட்டணி சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? என்னத்த ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நீங்க? ஒரே ஒரு தேர்தலை தனிச்சு நின்று தேர்தலை எதிர்கொண்டு பாருங்க. ஒரே ஒரு இடத்துல கூட உங்களால சீட் இல்ல டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஏன்னா உங்க டிஎம்கே சரி எந்த கட்சிகளும் கூட்டணி இல்லாம நின்றதா சரித்திரமே கிடையாது. உண்மைதானே? அதை ஒத்துக்கிறீங்களா? நீங்க கூட்டணிங்கிற ஒரு பலம் மட்டும் இல்ல அப்படின்னா உங்களால ஒரு இடத்துல டெபாசிட் வாங்க முடியுமா? ப்ரூஃப் பண்ண முடியுமா? தயவு செஞ்சு உங்க திமுக தலைவர் இருக்காருல்ல, யாரு, மு.க. ஸ்டாலின், அவர்கிட்ட சொல்லி, ஐயா நீங்க எப்ப பாரு கூட்டணியிலேயே நிக்கிறீங்க, கூட்டணி இல்லாம ஒரே ஒருத்தரோட திமுக மட்டும் தனியா தேர்தலை சந்திச்சு பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து விஜயை பத்தி பேசலாம். விஜயை பேசுறதுக்கு தமிழகத்துல எந்த ஒரு கட்சிக்கு அருகதையே இல்லை அப்படிங்கறத அழுத்தமாக சொல்லுவேன். ஏன்னா எந்த கட்சியை நம்பி அவர் இறங்கல, மக்களை நம்பி மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதா மக்களை நம்பிதான் அவர் இறங்கியிருக்காரு எலெக்ஷன்ல. சோ மக்கள் அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுவாரு. மக்கள் உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது நல்லாவே தெரியும். அதையும் மக்கள் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லி நன்றி, வணக்கம். தர்மமே வெல்லும்.